Hi guys, welcome to the next video. அதாவது இது நெக்ஸ்ட் வீடியோ கிடையாது, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் ஹரிஸ் மென்டார்ஷிப் பிகினர் சீரீஸ். எஸ், ரொம்ப நாளாக நிறைய பீப்புள் என்னோடய டிஎம்மில் அண்ட் நம்ம டிஸ்கார்டில் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸில் ப்ரோ நீங்கள் போடுற கான்செப்ட்ஸ்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது, டு நோ தோஸ் கான்செப்ட்ஸ் வாட் அண்ட் ஆல் ஐ ஷுட் நோ ஆர் பிகினராக ஆஸ் அ பிகினராக நான் எனக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த சீரீஸ். ஆஸ் அ பிகினர், அதாவது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் நீ வாண்ட் டு கம் இன் டு ட்ரேடிங் அண்ட் தென் சர்வைவ் அண்ட் தென் மேக் மணி அப்படின்னா யூ ஹவ் டு நோ சர்டன் திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அது எல்லாமே ஐ ஹவ் கம்பைல் அண்ட் தென் ஐ ஹவ் டிசைன்ட் அண்ட் சிலபஸ் அண்ட் தென் ஐ ஹவ் மேட் திஸ் சீரீஸ். ஓகேவா, இந்த சீரீஸில் வந்து டோட்டலாக அரௌண்ட் 18 to 19 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டா நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் நோயிங் திங்ஸ், ட்ரேடிங் இஸ் about executing the things that you know. ஓகேவா, ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18 எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகேவா, யூ வில் நோ ஹவு டு ட்ரேட், பட் ஆஃப்டர் தட் இட்ஸ் யூ வெர்சஸ் யூ ஹவ் டு ஃபைட் த டெவில் அவுட் ஆஃப் யூ அண்ட் தென் யூ ஹவ் டு வின் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்போ தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். அண்ட் சில நொவான்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூ லேர்ன் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் லைக் இந்த சீரீஸ் மட்டும் பார்த்தா அப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யாரும் அப்படி சொல்ல. இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் பீப்புள். ஓகேவா, இப்போது எனக்கு 3 yearsல கிளிக் ஆனது ஒருத்தவனுக்கு 5 years ஆகிருக்கும், ஒருத்தவனுக்கு 7 years ஆகிருக்கும், இன்னொருத்தவனுக்கு 10 years ஆகியும் ஆகாமல் இருக்கலாம், இன்னொருத்தவன் 1 yearலேயே கூட பண்ணியிருப்பான். ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்ட் ஆன் யூ, ஹவ் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகேவா, ஸோ அது இல்லாமல் இன்னும் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய டீட்டெயிலான டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலான டாபிக்ஸ் எல்லாமே வி ஹவ் புட் வீடியோஸ் இன் ஆர் யூடியூப் சேனல். அண்ட் அது எல்லாமே எப்படி அலைன் பண்ணி, எனக்கு எல்லாமே தெரியுது ப்ரோ, பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு அலைன் திங்ஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் எ ட்ரேட் அப்படின்றதுனா அது எல்லாமே நம்ம மென்டார்ஷிப்பில் கவர் ஆகும். அண்ட் யூ கேன் டிஎம் மீ எனி டைம் இன் மை இன்ஸ்டாகிராம் டு நோ அபவுட் தி மென்டார்ஷிப் டீட்டெயில்ஸ். அண்ட் நான் வந்து அது படித்தா தான், லைக் எங்கள் மென்டர்ஷிப்பில் லேர்ன் பண்ணால் தான் அவங்களால ட்ரேட் பண்ண முடியும் நான் சொல்லவே இல்லை. எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் யூடியூப் கைஸ். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யூ அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, நான் பிகினர் சீரீஸாக தமிழில் நான் நிறையா பார்த்தேன், யாரும் போடல. ஸோ ஐ பிளான் டு டூ திஸ். அண்ட் இந்த பிகினர் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா யூ வில் நோ ஆல் தி பேசிக் திங்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் டு ட்ரேட். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் திங் டிஸ்க்ளைமர், வி ஆர் நாட் எனி செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டர் அட்வைஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா, நாங்கள்லாமே வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அந்த எக்ஸாம்லாம் எழுதி பண்ணிருக்கோம். ஸோ அது எழுதினதுக்கப்புறம் இந்த டிஸ்க்ளைமர் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்குறவங்க அண்ட் தென் பார்த்து என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அது ட்ரேட் பண்ணுறவங்க ஆர் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஓன் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிஃபோர் வி ஸ்டார்ட், இந்த பிகினர் சீரீஸில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸ், இண்டெக்ஸஸ், ஃபாரெக்ஸ், கோல்டு அண்ட் ஆயில் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இது எல்லாமே ஸ்டாக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், பட் ஆர்டராக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் இண்டெக்ஸ் வந்து பெஸ்ட்டு, ஏன்னா ஐசிடி கான்செப்ட்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் இஸ் த செகண்ட் பெஸ்ட் அண்ட் தென் கோல்டு அண்ட் ஆயில் தேர்ட் பெஸ்ட். ஓகேவா, அப்புறம் இன்னொரு விஷயம், இது அப்படியே ஐசிடி சொன்னதை எடுத்து அப்படியே புல்டாலக்கடி போட்டு இட்லி எந்த ஹோட்டலில் வாங்கி இந்த எங்கள் கவரில் வச்சு பார்சல் பண்ணி கொடுக்குறது கிடையாது. இது வந்து என்னோடய ஓன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஐசிடி கான்செப்ட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் எதுவும் இப்போ ஐசிடி டீச் பண்ண ஒரு விஷயத்த வந்து நான் வந்து பேரை மாற்றி அந்த மாதிரி பண்ணி டீச் பண்ணவும் இல்லை, எல்லாமே அதே தான். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்கள் இஷ்டம், எனக்கு எதுவும் கவலை கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஒரு இதில் படிச்சனோ அண்ட் அதை பேஸ் பண்ணி என்னோடய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்னவோ அதுதான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, அப்புறம் இந்த கோர்ஸ் வந்து ஆஸ் ஐ செட் இட் இஸ் வெரி பேசிக். ஓகேவா, இந்த இடத்துல பேசிக்னா என்னென்னா, இட் இஸ் ரியலி பேசிக். உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், பட் இது வந்து நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். பீப்புள் மே ஃபீல் லேசி டு கோ அண்ட் லேர்ன் திங்ஸ். ஸோ அதெல்லாமே நான் கம்பைல் பண்ணி ஒரு பேக்கேஜ் தான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ முக்கியமான விஷயம் ட்ரேடிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன், எஃப்இஜி அண்ட் லிக்விடிட்டி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சில திங்ஸு குட்டியாக இருக்கும், அது எல்லாமே நான் அப்கமிங் இதில் ஸ்லைட்ஸில் லைக் அப்கமிங் எபிசோட்ஸில் டீச் யூ. இப்போ என்னை பற்றி கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் நான் வந்து ஒரு 2.5 years 3 years கிட்ட பண்ணிருக்கேன். அண்ட் 1 year முன்னாடி நான் ஐசிடி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இட்ஸ் வெரி குட். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நானும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போய் செருப்படி வாங்கி அப்புறம் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர காசு வச்சு அப்படியே மென்டார்ஷிப் அது இதுன்னு போட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் ஐசிடி வீடியோஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவரோட வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தா என்ன புரியும், ஒன்றுமே புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு போங்கடாங்கிட்டு ஆயிடுச்சு.
அப்புறமா சில சாஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டு அவரோட வீடியோவே கதின்னு கிடந்து பார்த்தேன். அப்புறம் நல்ல மென்டரை பிடிச்சி படித்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐஎஃப்இஜிஸ் ஏன் அப்படின்னா அது வந்து 2022 மாடல்னு ஒன்று இருக்குது ஐசிடியில். அந்த மாடல் ஃபெயில் ஆகிறத பார்த்து ஐஎஃப்இஜி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லைக் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. 2022 மாடல் ஃபெயில் ஆனால் அதான் ஐஎஃப்இஜி மாடல். ஸோ அது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நடக்க போய் நான் அதை எடுத்தேன். ஸோ இப்போது நான் அதை மட்டுமே ட்ரேட் பண்ண மாட்டேன். Depending on the market condition, I trade breaker blocks, I trade fair value gaps, I trade IFEGs also. Okay. Next, என்னோட ரூல், என்னோட பேக் டெஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சு எனக்கு ஐஎஃப்இஜி ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போது என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னால் ட்ரேடிங்லேருந்து காசு பண்ண முடியுது. நான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இண்டிபெண்ட் ஆகிட்டே வரேன். அண்ட் சூன் ட்ரேடிங்கில் என்ன பண்ண முடியுமோ எனக்கு அதை நான் ட்ரேடிங் வச்சு பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு கரெக்டான விஷயம் ட்ரேடிங்கில் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 5 கண்டிஷன் இருக்குன்னா நீ பண்ணுறது தான் கரெக்டு. நான் செல் பண்ணுறேன், எனக்கு ஒரு 5 கண்டிஷன் இருக்குன்னா அதே இடத்துலேருந்து நான் பண்ணுறது தான் கரெக்டு. சரியா? இட் இஸ் ஆல்வேஸ் யூ வெர்சஸ் யூ. உன்னை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோ, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இப்போது பிகினர் சீரீஸ் எபிசோட் 1 which is nothing but introduction to trading view and then forex factory அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஆஸ் அ ட்ரேடர் உங்களுக்கு தெரிய வேண்டியது 2 விஷயம் கைஸ். ட்ரேடிங் வியூ ஃபஸ்ட்டு. இது போட்டிங்கன்னா ட்ராக் ஆல் த மார்க்கெட்ஸ் வருதா, இங்கே போய்ட்டு ப்ராடக்ட்ஸ் போய்ட்டு சூப்பர் சார்ட்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் என்னோட சார்ட்டு அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஓகேவா. இதை நீங்கள் ஆப்பாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆப்பாக வந்துடும் கீழே. ஓகேவா. சாரி, அது நான் ஸ்க்ரீன் ஷேரில் இன்க்ளூட் பண்ணலாம், ஸோ அது வராது. இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரேடிங் வியூ இஸ். அண்ட் அதுக்கான டூல்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் ஃபேவரட் போட்டு இங்கே வச்சுக்கலாம். அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ், தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் முக்கியமாக ட்ரேட் பண்ணது NQ and ES மட்டும்தான். அப்பப்போ எப்போயாவது MYM இல்லை MOM எப்போயாவது போய் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் டசன்ட் சேஞ்சஸ் லைக் எனி திங். 3மே ஒரே மாதிரி தான் நகரும். ஸோ எஸ். அது இல்லாமல் கோல்டு எப்போயாவது ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா. அது பர்சனல் அக்கௌண்ட்டில் கோல்டு ட்ரேட் பண்ணுவேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். அண்ட் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் லைக் மேஜர் பேர்ஸ், சில CFDs 2-3 CFDs இருக்குது என்ற CFDs அக்கௌண்ட்டு. அதில் இந்த பேர்ஸ்லாம் மட்டும் ட்ரேட் பண்ணுவேன். நிஃப்டி எப்போயாவது நல்ல கண்டிஷன் இருந்து நான் அப்போ அன்றைக்கின்னு பார்த்து அதிசயமாக சார்ட் ஓப்பன் பண்ணேன்னா நிஃப்டி ட்ரேட் பண்ணேன். ஓகேவா. ஸோ எஸ். அது இல்லாமல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகேவா. இந்த வீடியோ வந்து குவிக் அண்ட் ஷார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்களை வந்து லைக் எப்படி சொல்ல, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஒரு பிளட் லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. லைக் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் ஆக போகிறீங்க அப்படின்னா, ஐ மீன் அது எஸ்பெஷலாக ஃபாரெக்ஸ் இல்லை ஃபியூச்சர்ஸ் அதர் கண்ட்ரீஸோட அசெட்ஸை ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா. ஏன் ப்ரோ அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம டைம் வச்சுக்கோங்க. GMT +5:30 சென்னை அதை வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு US டைம் வேணும்னா -4 நினைக்கிறேன். எஸ், -4ல் இந்தியானா இருக்குது, EST அது இருப்பாங்க. இது போட்டுக்கோங்க. ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டைம் வந்துடும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து August 24ன்னு வச்சுக்கலாம். August 24ல் ஸோ சண்டே. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் என்னென்ன நியூஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மண்டே நியூஸே இல்லை. நியூ ஹோம் சேல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான நியூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரில் போயிட்டு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல் அண்ட் தென் ஹை இம்பேக்ட் அண்ட் தென் மீடியம் இம்பேக்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் டிக் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் NQ அண்ட் கோல்டு மட்டும் ட்ரேட் பண்ணுறதுனால USD மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் அதர் கரன்சிஸ் பேர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த AUD இதெல்லாம் கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஸ்கெட்யூலை நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேவா. இப்போது லாஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீக் நான் பண்ணதை வச்சே சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவோன்றதை வச்சு சொல்கிறேன். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மண்டே நோ நியூஸ். ஓகேவா. ஸோ மண்டே ப்ரிஃபரபிளி ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆர் இல்லை நான் ட்ரேட் பண்ணலான்னு தான் இருக்கேன், எனக்கு தெரியும் நியூஸ்லனாலும் மார்க்கெட் நகரும் அப்படின்னு ஏதாவது ஒரு இது இன்டென்ஷன் இருந்ததுன்னா எஸ், டெய்லி அதுக்கான ப்ரைஸ்க்கான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். வீக்லி ப்ரைஸ்க்கான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணால் ப்ரைஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருந்துகிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பண்ணலாம் நியூஸ் இல்லைன்றதுக்காக.
பண்ணுறப்போ அது எப்படி நீங்கள் லைக் பிரித்து பார்க்குறீங்களோ அதை பொறுத்து லைக் என்ன மாதிரி சொல்கிறேன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தால் ப்ரைஸ் சாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வில் மூவ், ப்ரைஸ் வில் கோ அண்ட் டேக் இட்ஸ் அப்ஜெக்டிவ், அந்த மாதிரி அது உங்களோட அசம்ஷன்ஸ் அண்ட் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது இந்த சீரீஸோட அப்கமிங் எபிசோட்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ் மண்டே, ஸோ ப்ரிஃபரபிளி நோ ட்ரேட் ஆர் இஃப் யூ வாண்ட் ட்ரேட் யூ கேன் ஜஸ்ட் ட்ரேட் இன் ஏஎம் செஷன் ஆர் அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து 5:30 PM பேசுகிறாரு. 5:30 PMனா 8 AM அவங்க டைமில் 8 AM ட்ரம்ப் பேசுகிறாரு. அதுவும் மீடியம் இம்பேக்ட் நியூஸ் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒருத்தவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா இட் இஸ் லைக் டாக்கிங் அபவுட் தேர் கரண்ட் கண்ட்ரிஸ் எக்கனாமி. ஓகேவா? இப்போது ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து நான் வந்து உங்கள்கிட்டலாம் பேச போகிறேன், இதில் பீப்புளெலாம் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாருனா இமேஜின் நார்மலாக ஒரு லீடர் வந்து அப்படி சடனாக பேசணும்னு நினைக்க மாட்டார். ஸோ அதை ஒரு ஸ்கெடியூல் பண்ணி பேசுகிறாங்கன்னா இட் இஸ் சம்திங் கோனா பி ரியலி பிக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடக்கையில் ஸோ டியூஸ்டே இஸ் ட்ரேடபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் நவ் ஆன் வெனஸ்டே யூ ஹேவ் FOMC. ஓகேவா? சாரி கைஸ், FOMC அப்படின்றது நீங்கள் அந்த இடத்த அப்படியே இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ஃபெட்ரல் ரிசர்வ் பற்றி ஒரு விஷயம். FOMCன்றது ஃபெட்ரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு கமிட்டி. அவங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணி நாட்டை முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ லைக் நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுறோம், நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறோம், ஆர் புதுசாக ஒரு ஐடியா பண்ணுறோம், அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் அண்ட் அதோட ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:30 PM வெனஸ்டே இருக்குது. ஸோ 2 விஷயம் கைஸ். ஒன்று, நியூஸ் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி செஷன் செத்துரும். லைக் இப்போ வந்து நியூயார்க் செஷனில் நியூஸ் வருதுன்னா லண்டன் செஷனில் மார்க்கெட் செம்ம கன்சால்டேட் ஆகிடும். ஸோ அந்த டே லண்டன் செஷன் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. அண்ட் இப்போது இன்கேஸ் இப்போது இந்த FOMC எடுத்துக்கிட்டிங்கன்னா 11:30 PMன்றது லஞ்சுக்கு அப்புறமா. ஸோ அவங்களோட லஞ்ச் டைமில் நியூஸ் வருது. அப்போ அவங்களோட லஞ்ச் டைமில் நியூஸ் வருதுன்னா அவங்களோட AM செஷன் இஸ் ஆப்வியஸ்லி கோனா கன்சால்டேட். ஸோ அந்த வெனஸ்டேலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே ஆர் ஓகே ட்ரேடபிள் கண்டிஷன்ஸ். வெனஸ்டே ஆஸ் FOMC இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் இன் த PM செஷன் இட் இஸ் நாட் அ குட் டே டு ட்ரேட். அண்ட் தென் தேர்ஸ்டே இட் இஸ் அ க்ளீன் டே கைஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 o'clock அதாவது 8:30 EST டைமுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நியூஸ் வந்துச்சு. அண்ட் 7:15 ஒரு ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் PMI, ஃப்ளாஷ் சர்வீஸ் PMI, அது ஒரு சின்ன நியூஸ் தான். இம்பேக்ட் போட்டிருந்தாலும் ரொம்ப ரேராக தான் அது இம்பேக்ட் கொடுக்கும். பட் இட் இஸ் அ ரெட் ஃபோல்டர் நியூஸ். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே லைட்டாக லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ், சம்மர் ட்ரேடிங் கண்டிஷன்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 minutes விட்டிங்கன்னா இந்த 2வது நியூஸும் ப்ளே அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபுல் AM செஷன் டில் 11 o'clock, தட் இஸ் 7:15 நியூஸ் வருதுன்னா 8:30 அந்த 1.5 hour உங்களுக்கு யூல் கெட் A+++ செட்டப் பக்கா ஃபார் ஷியோர். ஸோ இட் இஸ் அ குட் ட்ரேடபிள் கண்டிஷன்ஸ். அண்ட் எல்லாமே ட்ரேடிங்கில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 80% ஆஃப் தி டைம் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். மீதி 20% என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. சாரி கைஸ். ஓகேவா? ஸோ அன்றைக்கி நல்ல ட்ரேடபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும் அண்ட் அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். அண்ட் ஐ டிட் ஆல்சோ. அண்ட் ஆன் ஃப்ரைடே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கொஞ்சம் கோலாரான கண்டிஷன். ஃபெட் சேர் பவல் பேசுகிறாரு. அப்புறம் ஜாக்சன் ஹோல் சிம்போசியம்னு சொல்லிட்டு ஏதோ சிம்போசியம் நடத்துகிறாங்க. அது ஏன் ரெட்டுன்னு போட்டு ஆல்னு போட்டிருக்குன்னா இஃப் இன் கேஸ் அந்த சிம்போசியமில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் நடந்தால் இட் வில் இம்பேக்ட் கண்ட்ரீஸ் எக்கனாமி. ஸோ பிவேர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பாருங்கள், பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பேசுகிறார். ஸோ ஃப்ரைடே இஸ் அ வெரி ஹை நியூஸ் ட்ரிவன் டே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் ப்ளே அவுட் ஆச்சுன்னா ஒரு ட்ரான் லிக்விடிட்டி காலியாக போகுது. ஸோ அந்த ட்ரான் லிக்விடிட்டியை நீங்கள் டார்கெட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இது எல்லாமே இட் இஸ் கம்பைன்ட் வித் ட்ரான் லிக்விடிட்டி தான் கைஸ். நீங்கள் ரேண்டமாக போயிட்டு ட்ரான் லிக்விடிட்டியே இல்லை அப்போ அந்த டேயில் போயிட்டு நியூஸ் இருக்குன்னு போய் ட்ரேட் பண்ணாலும் வேஸ்ட்டு. நியூஸில் போய் ட்ரான் லிக்விடிட்டி எடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் ஷாப் தான் ஆகும். ஸோ வேஸ்ட் அது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு யூஸ் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரிப்பா. புரிஞ்சுதா கைஸ்? இப்போ நான் நெக்ஸ்ட் வீக்கான ஸ்கெட்யூல் நான் எப்படி டிசைன் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே வி ஹாவ் நியூ ஹோம் சேல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. அந்த நியூஸ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூ சிங்கிள் ஃபேமிலி ஹோம்ஸ் தட் வேர் சோல்ட் டியூரிங் ப்ரீவியஸ் மந்த். ஓகேவா? அதாவது லாஸ்ட் மந்தில் யூஎஸில் எத்தனை வீடு வந்து கவர்மெண்ட் செல் பண்ணியிருக்கு அதான் மேட்ரு. ஸோ விச் வில் அஃபெக்ட் த எக்கனாமி பக்கா. ஏன்னா ஒரு புது ஹோமுக்கு வந்திருக்காங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம் ஆர் ஒரு பிளேஸ் வந்து பீப்புள் ஆக்குபை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எஸ், அதுக்கு லைட்டாக எக்கனாமி லைட்டாக இம்பேக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆன் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 o'clockலேருந்து உங்களுக்கு 10 o'clock வரைக்குமே நியூஸ் லைக் ஒரு மீடியம் இம்பேக்ட் நியூஸ் போயிட்டே தான் இருக்குது.
ஸோ எஸ் டியூஸ்டே இஸ் ஆல்சோ குட் ட்ரேடபிள் கண்டிஷன்ஸ். அண்ட் நவ் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சி நேற்றுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே லைட்டாக வால்டிலிட்டி வருது. நாளைக்கு அதாவது தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் ஜிடிபி குவார்ட்டர் and then unemployment claims, which is a high impact news. So before an high impact news, after an medium impact news. So Wednesday is gonna chop. I'll write and give now itself. Okay va? If at all you want to trade, try to finish your trade in the AM session itself. And if you take a loss, shut up and come. If you take a good profit or small profit, shut up and come. So அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் வெனஸ்டே ட்ரேடே எடுக்க மாட்டேன், தொட மாட்டேன் மார்க்கெட்டை. So Thursday after unemployment claims and after market open, market is gonna go like hell. So yes, I'm gonna ride that. And on Friday பார்த்தீங்கன்னா சேம் கோர் பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு நியூஸ் தான். அண்ட் அந்த நியூஸுக்கு அப்புறம் எஃப்ஓஎம்சி மெம்பர் வேலர் ஸ்பீக்ஸ். அவர் 3:30 AM போட்டிருக்கு. 3:30 மணி ஏஎம்க்குனா அவங்க டைம் படி தேர்ஸ்டே சாயங்காலம் 6 மணின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம நியூயார்க் செஷனில் என்னென்ன இருக்குது, நமக்கு வந்து கோர் பிசிஐ ப்ரைஸ் இண்டெக்ஸ் at 6 o'clock இருக்குது. 6 o'clockனா அவங்க டைம் படி 8:30. ஸோ நத்திங் ப்ராப்ளம். 9:30 மார்க்கெட் ஓப்பனில் சூப்பராக இருக்கும். ஸோ மை ட்ரேடிங் ஸ்கெடியூல் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் வில் பி லைக் I'll trade on Monday, I'll trade on Tuesday, I won't even touch my laptop on Wednesday, and then I trade on Thursday with my full risk, and then I trade on Friday with full risk. புரியுதா? So 4 days, 2 days half risk, that is Monday and Tuesday. Wednesday when I won't touch the computer or laptop, and on Thursday and Friday I would go with my full risk because news is there and market will be very volatile. So this is how we should plan our schedule, guys. This is how we should plan how to trade. Okay va? ஸோ இப்போது இதே வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது நாளைக்கு பேங்க் ஹாலிடே வேறையா கைஸ்? யூகேல பேங்க் ஹாலிடேவா? ஓகே. இப்போது இன்னும் நீங்கள் ஃபாரெக்ஸில் கரன்சி பேர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கூட நியூஸ் இருக்கிறப்போ லண்டன் செஷனை அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்டு நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற நியூயார்க் செஷன் ட்ரேட் பண்ணுங்கள் தாராளமாக. இட் வில் பி வெரி குட். ஆர் இல்லை ப்ரோ நான் லண்டன் செஷன் மட்டும் தான் உட்காந்து ஃபாரெக்ஸ் பேரில் ஒரு ட்ரேட் இருப்பேன் அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஜிபிபிஎஸ்டி, யூரோஎஸ்டி, கோல்டு இது 3 உட்காந்து லண்டன் செஷனில் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக அழகாக ஒரு ட்ரேட் கிடைக்கும். ட்ரேட் முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ எஸ், அது பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி பிளான் ஆர் டே அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி எக்ஸிக்யூட் ஆர் டே. அண்ட் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நாள் ஃபுல்லாக உட்காந்து சாட்டை பார்த்துட்டு முட்டிக்கிட்டு எதுக்கு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு கரன்சி பேர் ட்ரேடராக இருந்தால் 11:30 AM நம்ம டைம் படி 2:30 PM நம்ம டைம் படி, அது வந்து லண்டன் செஷன் கில் ஜோன், அந்த டைம் உட்காந்து லண்டன் செஷன் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து என்கியூ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஈஸி. ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock 6:55 அந்த மாதிரி 6:50க்கு மார்க்கெட் வாங்க, அனாலிசிஸை போடுங்க. 7 o'clock மார்க்கெட் ஓப்பனு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அழகாக டில் 8:30 யூ கேன் ட்ரேட். ஓகேவா? 8:30க்கு அப்புறமா பார்த்தா லைட்டாக மார்க்கெட் சாப் ஆகும், நத்திங் எல்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரேட் லைக் தட். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் தென் ட்ரேட் யுவர் பிளான். ஓகேவா? அதை விட்டு எதுவும் வெளியே போயிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இது வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அண்ட் தென் ட்ரேடிங் வியூ வந்து ஒரு பேஸ். நம்ம அந்த பேஸ் ரோடை போட்டுட்டோம் அப்படின்னா அண்ட் எல்லாமே இதை சுற்றி தான் நடக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் வி பிளான். அண்டு உங்களுக்கு இது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா மென்டார்ஷிப் இஸ் அவைலபிள். யூ கேன் அவைல். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அண்ட் தென் நம்மளோட சிக்னல் குரூப்பும் இருக்குது. யூ கேன் சிட் ட்ரேட் வித் மீ இன் லைவ். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூ கேன் ஃபாலோ. ஆர் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே கைஸ், டாடா பாபாய். இந்த வீக் எண்டில் வந்து யூ வில் ரிசீவ் த நெக்ஸ்ட் வீடியோ. மேபி மிட் வீக் ஆல்சோ ஆர் சான்சஸ் ஆர் தேர். மிட் வீக்கில் யூ வில் ரிசீவ் த நெக்ஸ்ட் வீடியோ, episode 2 of the beginner series. And until then, டாடா பாபாய். See you guys. Take care.